Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம நாகஸ் கிச்சனில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறது கருப்பு கவுனி அரிசியின் பயன்கள் மற்றும் அதன் உணவு வகைகள். நம்ம இப்போ ரெசிபிஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய யூசஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கருப்பு கவுனி அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தோசினின் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரத்த குழாயில் வந்து அந்த ஆரம்ப நிலை கொழுப்புகளாக இருந்தது அப்படின்னா அதை கரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நம்மளோட செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். நம்மளோட உடம்புல வந்து பிளட்ல பார்த்தீங்கன்னா வெள்ளை ரத்த அணுக்கள், சிவப்பு ரத்த அணுக்கள் அப்படின்ற ரெண்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வெள்ளை ரத்த அணுக்கள் தான். அது கரெக்டான லெவலில் இருந்தால் தான் நமக்கு இம்யூனிட்டி இருக்கும். எப்பயுமே கொஞ்சம் டவுன் ஆனால் கூட இம்யூனிட்டி லெவல் கம்மியாயிட்டு நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அந்த ரெண்டு செல்ஸும் வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒன்று நமக்கு யூஸ் ஆகும் பாடியில். ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஆந்தோசினின் அப்படின்றது இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்மளால இட்லி தோசை அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண முடியலைன்னா கூட கருப்பு கவுனி அரிசியை வந்து ரா ஃபிளாரா மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுட்டு கூட அது கஞ்சியா போட்டு நம்ம டெய்லி நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல கார்போஹைட்ரேட் ரொம்பவே கம்மியான அளவில் இருக்கு. ஸோ இது சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட் லாஸும் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து டெய்லி இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல நம்ம எடுத்துக்கிறதுனால அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளமும் சீக்கிரமா வந்து சரியாயிடும். இந்த கருப்பு கவுனி அரிசி நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட கிட்னி அண்ட் லிவருக்கு கூட ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாஃப் கப் கருப்பு கவுனி அரிசியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 173 கிராம்ஸ் இருக்கும். கார்போஹைட்ரேட் 38 கிராம்ஸ், ப்ரோட்டீன் 5 கிராம், ஃபேட் 2 கிராம்ஸ், ஃபைபர் 3 கிராம் அண்ட் குளுக்கோஸ் வந்து ஒன்லி 1 கிராம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக சுகர் பேஷண்ட் உள்ளவங்களும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஹாஃப் கப் குக்கட கருப்பு கவுனி அரிசி நீங்கள் சாப்பிடும் போது அந்த ஹாஃப் கப்பில் 6% ஆஃப் அயன் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ அயன் கண்டென்ட் இதில் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கும் கூட ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதில் விட்டமின்ஸ்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ, B2, B3 இருக்கு. அண்ட் நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், குரோமியம், பாஸ்பரஸ், அயன், ஜிங்க் அண்ட் காப்பர் இதெல்லாமே இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம என்னென்ன ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இன்னைக்கு நான் கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணிட்டு 3 ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இனிப்பு பணியாரம் அண்ட் இட்லி அண்ட் தோசை 3 ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்க இன்னைக்கு அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த 3க்குமே நீங்கள் ஒரே மெஷர்மெண்ட்டில் மாவு ஆட்டி வச்சிங்கன்னா போதும், தனித்தனியாக ஆட்டணுன்ற தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கருப்பு கவுனி அரிசி போட்டேன், 125 கிராம் இட்லி அரிசி போட்டிருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன், அதாவது 50 கிராம் உளுந்தம்பருப்பு. இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நீங்கள் குக்கிங்க்கு எந்த வாட்டர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த வாட்டரை ஊற்றிட்டு ஒரு 5 ஹவர்ஸ் நல்லா வந்து ஊற விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டதுக்கப்புறமா ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. அந்த இட்லி அரிசியோட கலரும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த கருப்பு கவுனி அரிசி கலர் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து நான் தனியாக எடுத்துக்கிட்டு மாவை நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ மாவு வந்து கெட்டியாக ஆட்டினோதான் நம்ம பணியாரத்துக்கு கருப்பட்டி பாகோ இல்லை வெள்ளைப்பாகோ சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ மாவு நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துட்டேன். மாவு ஆட்டும் போதே பார்த்திங்கன்னா உப்பு போட்டே நான் ஆட்டி வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் நம்ம இப்போ புளிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம். நான் அரிசி ஊற வச்ச தண்ணியவே ஊற்றி கிரைண்டரும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் இட்லி அண்ட் தோசை ப்ரிப்பேர் பண்ணும்போது கலந்துக்கலாம் நம்ம. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம நல்லா 10 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் புளிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருச்சு. மறுநாள் மார்னிங் நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதிலேருந்து கொஞ்சமாக இன்னொரு கிண்ணத்தில் நான் பணியாரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வெள்ளைப்பாகு பிடிக்கும் இல்லை கருப்பட்டி பிடிக்கும், எது பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கருப்பட்டி பாகு சேர்த்து தான் பணியாரம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். 100 கிராம் கருப்பட்டியை நார்மலாக பாகு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாகு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து மைல்டாக இனிப்பு சேர்ப்பீங்க, சில பேர் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கருப்பட்டி பாகோ இல்லை வெள்ளைப்பாகோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் இனிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் மட்டும்தான் பிளாக் கலரில் இருக்குமே தவிர
சாதாரண நம்ம பணியார டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். பசங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்சஸ் மட்டும்தான் தெரியுமே தவிர பணியார டேஸ்ட்டு சுத்தமாக மாறவே மாறாது. இப்போ நல்லா பணியார கல்லில் ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் போட்டு சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் நெய்யும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இரும்பு கல் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நடுக்குழியில் ஊற்றலை. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நடுக்குழியில் ஊற்றிட்டோம்னா சீக்கிரமாக வெந்து அந்த ஒரு பணியாரம் மட்டும் தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா நல்லெண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ நல்லா பணியாரம் வெந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடுக்கும் போது கூட கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டவே இல்லை. ஈஸியாக டக்குன்னு திருப்புற மாதிரி வந்துச்சு. பணியாரமும் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம திருப்பி விட்டுடலாம். ஸோ வாரத்தில் ஒரு தடவை நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். டெய்லியுமே வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். அதே நேரத்தில் நல்ல சாஃப்டாகவும் இருந்தது. அவ்வளோதான், பணியாரம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம தோசைக்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கு இட்லிக்கும் நான் அந்த கிரைண்டர் கழுவி தண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியவே ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதோடு நான் வந்து இட்லி ஊற்றும் போது மட்டும் கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துட்டு நான் ஊற்றிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம இட்லி ஊற்றி எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சொன்ன மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ கருப்பு கவுனி அரிசிக்கு 125 கிராம் இட்லி அரிசி அண்ட் 50 கிராம் உளுந்து நான் சொல்லியிருக்கேன். இதில் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ இட்லி அண்ட் தோசை வந்துச்சு பார்த்திங்கன்னா 5 இட்லி, தோசை வந்து ஒரு 3 தோசை வந்துச்சு, பணியாரம் வந்து 2 கல் பணியாரம் வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கும் இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வருதுன்னா அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு இட்லியும் ப்ரிப்பேர்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக தோசை விட்டு எடுத்துக்கலாம். தோசையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக முடு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்தது. அவ்வளோதான், கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டவே இல்லை. ஈஸியாக திருப்புறதுக்கும் இருந்தது. இந்த ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டடா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.